சேனல். டுடே நம்ம ஒரு vlog வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி எங்கே போயிருக்கோம் அப்படின்னா திருவாரூரில் புதுசாக போட்டிருக்க எக்ஸிபிஷன் தான் வந்திருக்கோம். இது பார்த்திங்கன்னா 8ஆம் மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். இது எங்கே இருக்குன்னா ஃபாத்திமா காலனிக்கு எய்த்தாப்பில் நமக்கு வந்துட்டு ஆப்போசிட்டில் அப்படியே வச்சுருக்காங்க. இது பார்த்திங்க அப்படின்னா கும்பகோணத்தில் ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த எக்ஸிபிஷன் தான் இப்போ இங்கே ஷிஃப்ட் பண்ணி போட்டிருக்காங்க. அதே மாதிரி பட்டாப்பூச்சியின் அட்டகாசங்கள் அப்படின்ற பேரில் இந்த எக்ஸிபிஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. வெளில வந்து அரண்மனை தோட்டத்துலேயும் உள்ளே வந்தோடனே நமக்கு வந்து பட்டாம்பூச்சிலாம் வந்துட்டு எலக்ட்ரிக்கில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. குழந்தைங்கள்லாம் அழைச்சிட்டு போனீங்க அப்படின்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஹனிபீஸ்லாம் சூப்பராக ரியலிஸ்டிக்காக சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நிறைய ட்ரீலாம் வச்சு லைட் செட்டப்லாம் பண்ணி சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக விசிட் பண்ணி பார்க்கலாம். நாங்கள் உள்ளே வந்தோன்னே ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜெயின் வீல் தான் வந்தோம். பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் மீடியாவில் ரொம்ப வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்துச்சுல, அதை மாதிரி நாங்களும் பேக்கில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பேப்பர்ஸ் கட் பண்ணி நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு அது மேலேருந்து வரப்போ கீழே போட்டு செம்மையாக நாங்கள் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் நிறைய பேராக போயிருந்ததுனால நாங்கள் இந்த மாதிரி போட்டு விளையாண்டுட்டு இருந்தோம். சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக போனீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்துட்டு சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வந்துட்டு ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்துச்சு. எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள் மேலேருந்து பார்க்கவே எக்ஸிபிஷனே சூப்பராக இருந்துச்சு. ஃபுல்லாகவே எனக்கு தெரிஞ்சிச்சு. பாருங்களேன் கீழே எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே க்ரௌடாக தான் இருந்தது. பாருங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த இதாக வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். ட்ராகன் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக போணுச்சு. வேறு லெவலில் இருந்துச்சு. உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ ஹைட்டில் வந்து கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள் என் தம்பி வேறு வந்துட்டு பக்கத்தில் உட்காந்துட்டு ஸ்பீட் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தனால ரொம்பவே ஸ்பீடாக வந்து ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்களேன் எவ்வளோ மேலே போகுது அப்படின்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அது முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் ட்ராகன் ட்ரெயினுக்கு வந்திருந்தோம். இதுவும் பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு சூப்பராக இருக்கும். பட் பெரியவங்களுக்கு அவ்வளோக்கா ஒர்த் கிடையாது. அடுத்து இந்த கப் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து விழும்ல, இது வந்து கொஞ்சம் பேர் தான் போயிட்டு இருந்தாங்க. அவ்வளோக்கா யாரும் போகல. அண்ட் இதை மாதிரி தவக்கலை அதிலலாம் பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைங்க என்ஜாய் பண்ணி போனாங்க. இது மாதிரி சின்ன ட்ரெயின் பெரிய ட்ரெயின்லாம் இருந்துச்சு. கிரேசி கப்லேயும் நிறைய பேர் போயிட்டு இருந்தாங்க. அண்ட் ஜெயின் வீலில் நிறைய பேர் ஜெயின் வீல் போனாங்க, நான் ஒத்துக்கிறேன். அண்டு நாங்கள் வந்துட்டு இந்த ட்ராகன் போயிருந்தோம்ல, அதுலேயும் வந்துட்டு நிறைய பேர் போயிட்டு இருந்தாங்க. அண்ட் கோஸ்ட் ஹவுஸு, டெவில் ஹவுஸு, அதுக்கப்புறம் 3D ஷோ எல்லாமே இருந்துச்சு. அண்ட் பலூனில் விளையாடுவோம்ல அதுவும் கூட இருந்துச்சு. எல்லாமே இருந்துச்சு. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் போனீங்க அப்படின்னா மஸ்ட் ட்ரை. கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டியாவது போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸிபிஷன் உள்ளவே பார்த்திங்க அப்படின்னா அப்பளம், பானிபூரி அண்ட் எல்லாமே ஜிகர்தண்டா எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து உள்ளே வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. அதனால் வெளிலேருந்து வாங்கிட்டு வரணும்னு அவசியம் இல்லை. நம்ம வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்க. ஸோ ப்ளீஸ் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் பேய் வீடு போயிருந்தோம். பேய் வீடு செம்மையாக இருந்துச்சு. அண்டு ரொம்பவே வந்து ஹாரராக செம்மையாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் டெவில் ஹவுஸு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே கைஸ், பாய்.